வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹாட் பேட்டர்ன் கூட எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஆல்ரெடி நான் மெஷர்மெண்ட்டு போட்டுட்டேன். இந்த கூடை எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளூ கலர் ஒயரில் 23 ஒயர் கட் பண்ணியிருக்கேன் 6.25 அடியில். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கோல்டு ப்ரௌன் கலரில் தான் நான் ரன்னிங் ஒயராக வச்சு பின்ன போகிறேன். இது மாதிரி நீங்கள் எடுத்து கட்டி வச்சுக்கோங்க, அப்போ பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஒயரை இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதிலேருந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வாங்க. ஒயரை எடுத்துகிட்டு இதில் பாதியை நம்ம பார்க்கும்போது 4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி இந்த அளவுக்கு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இனிமேல் நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே நார்மல் நாட் போடுற மாதிரி தான் நீங்கள் பின்னணும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தேன்னா இதை கவனித்து பாருங்கள். நார்மல் நாட்டு இந்த மாதிரி தான் போடணும். இது போட்டதுக்கப்புறம் நமக்கு ப்ளூ கலர் ஒயர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். கட் பண்ண ஒயர் நெக்ஸ்ட் ஒயரை எடுத்துக்கோங்க. இதேமாதிரி ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. நம்ம அடுத்தது இந்த ப்ரௌன் கலர் ஒயரை மடிச்சுட்டு அதில் விட்டு நீங்கள் பின்ன வேண்டியதான். இதே மாதிரி இந்த லைனு 23 ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை தொடர்ந்து அப்படியே பின்ன வேண்டியதான். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஒயர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ 23 லைன் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்த லைன் பின்ன ஆரம்பிப்போம். இந்த ஒயர் ஃபஸ்ட்டு ஒயர் கட் பண்ணி விட்டுருக்கோம், அதே அளவுக்கு நீங்கள் அளந்து விட்டுக்கோங்க. நம்ம அடுத்தது ப்ரௌன் ஒயர் எடுத்துக்கிறோம். இது அதே மாதிரி அளந்துக்கிறோம். அளந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே இடத்துல மறுபடியும் மேல் லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பின்ன ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீங்கள் ஒவ்வொரு முறை பின்னும் போதும் இந்த ஃபஸ்ட் லைன் லூஸாக இருக்கான்னு பார்த்து டைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் ஃபுல்லும் பின்னி முடிச்சிட்டோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 11 லைனு. இதுதான் சென்ட்ரு நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கு கீழே 5 லைனும் அதுக்கு மேலே 5 லைனும் நம்ம தொடர்ந்து பின்னியிருக்கோம். மொத்தம் 11 லைன் பின்னி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் கோல்டு கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எத்தனாவது நாட்டில் இருந்ததுனாலும் போடலாம். நான் 4 ஒயர் விட்டுட்டு 5ஆவது ஒயர்லேருந்து நாட் போடுறேன். இதே மாதிரி கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு நீங்கள் நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாக எல்லா கூடையும் பின்னுற மாதிரி தான் நீங்கள் இந்த கூடையும் பின்னணும். இதில் நீங்கள் தொடர்ந்து 3 லைன் சுற்றி வர பின்னிக்கோங்க. 3 லைனும் நமக்கு ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம பின்னி எடுத்துக்கலாம். நான் 3 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் 3 லைன் நான் இதில் பின்னி முடிச்சிருக்கேன். இனிமேல் நம்ம 4ஆவது லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதிலேருந்து பின்ன வேண்டியதான். பின்னும்போது நம்ம எதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தம் நமக்கு 23 லைனு. 23 லைனில் சென்ட்ரு பகுதி பார்க்கும்போது நமக்கு 12ஆவது லைன் வருது. 12ஆவது ஒயரை நம்ம இதுதான் சென்ட்ரு. நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம். நாட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இனிமே நம்ம அடுத்த லைன் ஏற்கனவே ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அடுத்த ஒயர் இதில் நமக்கு ஜாயின் பண்ணணும். அதுக்கு ப்ளூ கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இது உள் பக்கமாக நீங்கள் அப்படியே சொருகி விடுங்க. சொருகி விட்டுட்டு லைட்டாக சொருகினா போதும். இனிமேல் நம்ம இந்த ப்ரௌன் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ப்ரௌன் ஒயரை எடுத்து நாட் போடணும். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதுக்கு கீழே அந்த ப்ளூ கலர் ஒயர் வரும். மேல் பக்கம் இந்த கோல்டு ஒயர் வரும். இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஒயர் ப்ளூ கலர் ஒயரை எடுத்து இந்த ப்ரௌன் ஒயரையும் அந்த ப்ளூ ஒயரையும் சேர்த்து சுற்றி எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம தனி ஒயராக எடுப்போம். இது 2 ஒயரும் சேர்த்து சுற்றி எடுத்துட்டு அப்புறம் இது எப்பவும் போல் இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம ப்ளூ கலர் ஒயரை எடுத்து லெஃப்ட் பக்கமாக அப்படியே இழுத்து இந்த ப்ரௌன் ஒயரை இழுத்து டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே நம்ம சொருகி விட்டது அப்படியே இருக்கும். பட் ஸ்ட்ராங் இருக்காது. இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு டைம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த ஒயர் ப்ளூ கலர் ஒயர் எடுத்து இப்படி சுற்றி 2 ஒயரையும் சுற்றி மேலே இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரௌன் ஒயரை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ப்ளூ கலர் ஒயரை இப்படி லெஃப்ட் பக்கமாக இழுத்துட்டு அந்த ப்ரௌன் ஒயரை பிடிச்சி இழுத்து டைட் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 2 நாட் போட்டிருக்கோம். அடுத்தது 3ஆவது நாட்டும் அதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 நாட்டு 4 நாட்டுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி சொருகிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாட் போடும்போது அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால தான் 3 ஒயருக்கு முன்னாடியே நான் சொருகி விட்டேன். இதே மாதிரி நீங்கள் சொருகி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இனிமே வந்து நம்ம ப்ளூ கலர் ஒயரை வச்சு நாட் போடணும். நீங்கள் வந்து சென்ட்ரு பகுதி மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம நாட் போட்டு வச்சுருக்குது, முடிச்சு போட்டு வச்சுருக்குது. இனிமேல் வந்து இந்த ப்ளூ கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ப்ளூ கலர் ஒயரை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம நாட் போட்டு வச்சுருக்க ஒயரை சுற்றி எடுத்துருங்க. இந்த மாதிரி சுற்றி எடுக்கும்போது அந்த ப்ளூ கலர் ஒயர் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரௌன் கலர் ஒயரையும் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஒயரை இந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இதை வந்து லெஃப்ட் பக்கமாக எடுத்து டைட் பண்ணி விட்டுருங்க, இழுத்து டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ப்ளூ கலரில், அதாவது ஒரே சிங்கிள் கலரில் உங்களுக்கு வந்து நாட் வந்து வந்துடுச்சு. நல்லா பிடிச்சி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. உங்கள் அந்த இடத்துல திக்காக தான் கொஞ்சம் இருக்கும், மற்றதை விட ஹெவியாகவே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இனிமேல் அடுத்த லைன் வந்து நமக்கு ப்ரௌன் ஒயர் வச்சு தான் பின்னணும், ப்ளூ கலர் வரக்கூடாது. ஸோ அப்படியே வச்சு இந்த ப்ரௌன் ஒயர் வந்து இந்த பக்கம் இப்படி இருக்குது, மேல் பக்கமாக இருக்குது. நம்ம அதை அப்படியே எடுத்து மறுபடியும் நாட் போட்டு எடுக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் சுற்றி எடுக்கும்போது 2 ஒயருக்கும் கீழோடி எடுத்து மேல் பக்கம் இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி நாட் போட்டுருங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு 2 கலர்லேயும் சேர்ந்து மல்டி கலரில் வந்த மாதிரி நாட் வந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தனியாக அந்த நாட்டு மட்டும் ஒரு நாட்டு வந்து ப்ளூ கலரில் சிங்கிள் கலரில் வருது. இனிமேல் இதே மாதிரி ஒரு 2-3 நாட்டு இந்த ப்ரௌன் கலர் ஒயரை வச்சு நீங்கள் அந்த ப்ளூ கலர் ஒயரை சுற்றியே போடுங்க. போட்டுட்டு நம்ம ஒயரை வந்து தேவையான அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம ஒரு 3 நாட்டு இல்லை 4 நாட்டு போட்டால் போதும், நமக்கு அதில் வந்து ஸ்ட்ராங் வந்து கிடைக்கும். அந்த சிங்கிள் நாட்டுக்கு அப்புறம் 4 நாட் போட்டிருக்கோம். இனிமேல் அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து ஒட்டாவே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இனிமேல் நார்மலாக நம்ம எப்பவும் பின்னுற மாதிரி அப்படியே சுற்றி வர பின்ன வேண்டியது தான். அப்படியே இந்த லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்த லைன் எப்படி பின்னுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு லைன் போட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த லைன் நான் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் அடுத்த லைன் இது மாதிரி ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ஏற்கனவே உள் பக்கம் சொருகின மாதிரியே அதே மாதிரி இப்படி சொருகிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து விட்டுட்டு ப்ரௌன் ஒயரை வச்சு ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது நம்ம எந்த லைன்லேருந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து நாட் போடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம 2 நாட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சென்டருக்கு முன்னாடியே நம்ம ப்ளூ கலர் ஒயர் வந்து பின்ன ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம ஒரு நாட்டு ப்ளூ கலர் போட்டோம், இந்த லைனில் வந்து 3 நாட்டு வந்து போடணும் ப்ளூ கலர் ஒயரில். ஸோ ஃபஸ்ட்டு சென்டருக்கு முன்னாடியே ஒரு ஒயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டருக்கு நேராக மறுபடியும் அதே மாதிரி பின்னணும். இந்த ஒயர் வந்து ஜாயின் பண்ணி பின்னுறது கஷ்டமே கிடையாது. ஒன்ஸு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பின்னிடலாம். நமக்கு எத்தனை லைனில் வேணுமோ அந்தந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நாட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வேணுங்கிற இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேண்டாங்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு 3 நாட்டு போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இது ப்ளூ கலர் வந்து முடிச்சிட்டு ஃபஸ்ட் லைனில் வந்து 1 போட்டிருந்தேன், செகண்ட் லைனில் வந்து 3 போட்டிருக்கேன். அடுத்த லைன் பார்த்திங்கன்னா 5 வரும். இதே மாதிரி தான் 2 பக்கமும் உங்களுக்கு நாட் வந்து வரும். இனிமேல் அடுத்தது ப்ரௌன் ஒயரை வச்சு நம்ம நாட் போட போகிறோம். ஒரு 3 லைன் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதே மாதிரி 2 சைடும் நீங்கள் ஈக்குவலாகவே இதே மாதிரி பின்னி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் 3 லைன் வந்து பின்னி முடிச்சிருக்கேன். வந்து இனிமேல் வந்து இந்த ஒயரை வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இது உள்ளே வந்து சொருக்க போகிறேன். ஏன்னா ஏணிப்படி முடித்து போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக வரும். அதனால் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம உள் பக்கமாக சொருகிட்டு மறுபடியும் அடுத்த லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி உள் பக்கமாக நமக்கு கம்ஃபர்டபுளாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு உள் பக்கம் ஒரு 5-6 நாட்டுக்குள்ளே நீங்கள் அப்படியே வச்சு சொருகிருங்க. சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரிப்பு வந்து கிடைக்கும். டைட்டாக போட்டு விட்டுருங்க. இது இப்போ நம்ம சொருகி முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்து வந்து ஏற்கனவே இது போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கப்புறம் ஒரு 3 நாட்டு இல்லை 2 நாட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 2 நாட்டுக்கு அப்புறம் 3ஆவது நாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் பின்னி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து இனிமேல் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல்
அப்படியே தொடர்ந்து பின்னலாம். ப்ளூ கலர் ஒயர் அங்கேருந்து நம்ம எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணி பின்னிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தோன்னா நம்ம இத்தனை லைன் பின்னியிருக்கோம். இதில் வந்து சென்டர் பகுதியிலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் பின்னியிருக்கோம். 11வது லைனோட நிப்பாட்டியிருக்கேன். அப்புறம் சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 லைன் பின்னிட்டு 7வது லைனோட அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 5 லைன் வந்து தொடர்ந்து அப்படியே பின்னியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 11வது லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம சென்ட்ரு பகுதி பார்க்கணும். 1 2 3 4 6 நாட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் உங்களுக்கு 6 நாட்டுக்கு இடையில வரணும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நாட்டு வருது. இது சென்ட்ரு, இதுதான் வந்து சென்ட்ருங்கிறதுனால அதில் வந்து ப்ரௌன் கலர் ஒயரில் பின்னணும். ப்ளூ கலரில் பின்னக்கூடாது. இது வந்து 2 கலர்லேயும், அதாவது டபுள் கலரில் உங்களுக்கு வந்து இந்த பின்னல் வந்து வரும். அப்போ தான் அந்த ஹார்ட் ஷேப் வர்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த லைனில் ஸ்டாப் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்ட்ரு பகுதி பார்த்து ஒரே ஒரு நாட்டு வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் வந்து ப்ளூ கலரில் மிச்சம் 6 நாட்டு, லெஃப்ட்டில் எத்தனை நாட் போட்டிருக்கீங்களோ அதே நாட்டு ரைட்லேயும் உங்களுக்கு வந்து வரணும். அதே மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. பின்னுனா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சென்ட்ரு பகுதி வரும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் பின்னி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லைன் பின்னி முடிச்சோம். இனிமேல் அடுத்த லைன் வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நாட் வந்து ப்ளூக்கு நேராக இருக்கிறதுல ப்ரௌன் கலர் நாட் போட்டுக்கணும். அதாவது கம்மி பண்ணணும். ஒரு நாட்டு வந்து ப்ளூ கலர் நாட்டை வந்து ஒரு நாட் கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த சைட்லேயும் ஒரு நாட்டு வந்து ப்ளூ கலர் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது மிச்சம் உங்களுக்கு 5 நாட்டு வந்து ப்ளூ கலரில் வரும். 5 நாட் பின்னதுக்கப்புறம் அதுக்கு நேராக சென்ட்ரு நாட்டும் அதேமாதிரி ஒரே ஒரு ப்ரௌன் கலரில் பின்னி எடுத்து வச்சுக்கோங்க. பின்னிட்டு மறுபடியும் 5 நாட் நீங்கள் வந்து ப்ளூ கலரில் பின்னணும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ப்ரௌன் நாட் வந்து வந்துடும். லெஃப்ட் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி ரைட் போடணும். நீங்கள் வந்து இந்த சைடு போடுற மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் போடணும். இது ஸ்ட்ரெயிட்டாக 2 நாட் உங்களுக்கு வந்திருக்கு. இது மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த லைன் நம்ம வந்துட்டோம். தேர்ட் லைன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு நாட் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பின்னிட்டு அடுத்தது கூட ஒரு நாட் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் இந்த நாட்டை வந்து கரெக்டாக எந்த கலர் சேஞ்ச் பண்ணுறேங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இது 2 நாட் போட்டோம் இல்லையா, என்னமோ வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் நாட் போடணும். ப்ளூ கலரில் இதில் எத்தனை நாட் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 3 நாட்டு வந்து நம்ம ப்ளூ கலரில் போட்டிருக்கோம். அடுத்தது ப்ரௌன் கலர் ஒயரை வச்சு 2 கலர்லேயும் நம்ம வந்து வர்ற மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போ சென்டரில் 3 நாட் வந்துச்சு. என்னமோ மறுபடியும் 3 ப்ளூ கலர் நாட் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்படியே பின்ன வேண்டியதுதான். இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் இப்படியே பின்னி முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேட்டர்ன் கூட ஃபுல்லுமே பின்னி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இது வந்து தெரியும் எப்படி பின்னியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் பேஸ் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்டு என்ன இதுன்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 23 ஒயர் வந்து கட் பண்ணி 11 லைன் வந்து அடிப்பாகம் வந்து பின்னி எடுத்திருக்கேன். இந்த கூடையோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.